குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு இந்த விழாவை நாங்கள் நீங்கள் எல்லாமே இணையிறது. மேடையில் பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் இங்கே இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மேடையில் இருக்கிறவங்க அதிகமான பேர் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் இருந்துட்டாலே மற்ற கட்சியில் அது ஒரு பெரிய கூட்டமாக நினைப்பாங்க. ஆனால் இங்கே மேடையில் எல்லோரும் மாற்று கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் திரும்பவும் வருக என்று நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தோழர்கள். இனி வரும் காலங்களில் உங்களை நாங்கள் பார்த்து கொள்வது எங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம். இன்னைக்கு நான் இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டு கேட்டதே வெறும் 4 நாள் தான் போய் ஓட்டே கேட்டேன். இதையெல்லாம் எனக்காக போட்ட அவங்க யாரும் ஓட்டு போடலை. அந்த தொகுதி மக்கள் முழுக்க தலைவர் தளபதிக்காகத்தான் வாக்களித்தார்கள். 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்காம இருந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்கே இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் 75% பேர் விசில் சின்னத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரியுது, அந்த துண்டை நீங்கள் போட்டு நிற்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளோ நாள்லாம் நீங்கள் வேறு கட்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டீங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பார்த்துக்கிற ஒரு கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். எங்களுடைய முதலமைச்சர் உங்களை எல்லோரையும் அரவணைத்து கொள்வார். முதலமைச்சர் சொல்வதெல்லாம் அது முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கிளை செயலாளராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்மளுடைய கட்சியில் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி. அன்று வாத்தியார், இன்று தளபதி. ஆனால் பாதை ஒன்றுதான். அதனால் நீங்கள் அங்கே இருந்துட்டு என்னடா இங்கே வந்துட்டோம்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். உங்களை நாங்கள் பத்திரமா திரும்ப சொல்கிறோம். உங்களை நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அதில் நீங்கள் சந்தேகம்லாம் பட வேணாம். மேடையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க வேறு கட்சியில் இல்லை. ஆனால் உங்களை நாங்கள் கண்டிப்பாக நம்புவோம். எங்களை நீங்கள் தயவு செய்து உண்மையாக எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஷ், எங்களுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதி, பாலா எல்லோரும் இணைந்து நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து வரும் தேர்தல், பஞ்சாயத்து தேர்தலில் நாம் அனைத்து தொகுதியிலையும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கும் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியம், நகரம், கிளை என்று எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவிகள் கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள்
வழங்குவார்கள் என்பதையும் மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நீங்கள் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புதுக்கோட்டை சகோதரர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் விஜய் பாஸ்கர் அவர்கள் பேசும்போது நான் லைவை டிவியில் நான் காரில் வரும்போதே பார்த்துருந்தேன். மாப்பிள்ள கோச்சிக்காத, நீ கீழே உக்காந்து இருக்கிற மேடையில் உக்காரலன்னு கோச்சிக்காத மாப்பிள்ள, உக்காரு மாப்பிள்ள அப்படிலாம் ஒரு அன்போட அரவணைப்போட பேசினார். சகோதரர் அண்ணன் கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் சரி, அவரும் உங்களுடன் எல்லாமே இணைந்து செயல்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் பதவி வர வர நம்மளுடைய பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு யாருக்கிட்ட கற்றுக்கணுன்னா எங்களுடைய தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதிக்கிட்ட அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேடையில் இருக்கிறவங்க எல்லோருக்கும். எங்களுடைய சகோதரர்கள், நான் எல்லா மேடையிலையும் அது சொல்கிறது, எங்களுடைய தோழர்கள் கடந்த 32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று வரை தலைவர் தளபதிக்காக அவருடைய பெயரில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை இன்றைக்கி கூட நாங்கள்லாம் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிட்டோம். எங்ககிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓணும், இந்த ரோடு கான்ட்ராக்ட் ஓணும், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டார், அது போதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய தோழர்கள். அதே போல தான் நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுடைய பகுதியில், உங்களுடைய ஒன்றியம், நகரத்தில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும் நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்து தருவோம் என்றதை நாங்கள் உத்தரவாதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நானோ எங்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். நேற்று தான் நீங்கள் வந்தீங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, அப்படியெல்லாம் ஒரு காலமும் நாங்கள் உங்களிடம் சொல்ல மாட்டோம். எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பேருடைய முகத்தில் ஒரு பயம் தெரியுது, என்னடா இது 2 அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டாருன்னு வந்துட்டோமே எப்படி இருக்குமோன்னுட்டுன்னு. நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த உங்களுடைய கடந்த கால கட்சியோட நாங்கள் உங்களை பத்திரமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், உங்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துப்போம். நீங்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேணாம். ஆகவே ஒன்னே ஒன்று கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய தோழர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். வேற எதுவுமே உங்ககிட்ட நாங்கள் கேட்கல. நீங்கள் எது சொன்னாலும், மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும், உங்களுக்கு என்ன தேவைகள் என்று சொன்னாலும் எங்களுடைய முதல்வரில் நம்மளுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவார் என்று நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர் ஆதவ் அவர்கள் பயங்கரமாக பேசினார். அவர் பேசுறதுக்குன்னே இப்போ பிறந்துட்டார். முதல்ல ரமேஷ், இப்போ எல்லாம் இப்போ பேசுறதுக்கு பயங்கரமாக எல்லாரும் பேசிடுறாங்க. கடைசியாக எண்ணி விடுவாங்க. நான் தான் பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன தான் இது பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிடுறீங்க, கடைசியாக விட்டால் நான் என்ன தான் பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. உண்மையாகவே நல்ல திறமையான அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறோம். அதனால் வரும் 10ஆம் தேதி தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் உங்களுடைய இப்போ புதுக்கோட்டையில் 2 சிங்கம் இருக்குது. ஒன்று எங்களுடைய பர்வேஷில், நம்மளுடைய பர்வேஷ், உங்களுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில். கரூரில் 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று மதி, ஒன்று பாலா, உங்களுடைய முன்னாள் அமைச்சர். அதனால் 100% நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தலில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அனைத்து கவுன்சிலர், சேர்மன், வார்டு உறுப்பினர் முதல் கொண்டு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தலைவரை நம்பி 234 தொகுதியிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவர்
தளபதி முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்மளுடைய கவுன்சிலர், நம்மளுடைய வார்டு உறுப்பினர், நம்ம சேர்மன் தான் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கணும். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் மக்களுக்கு நாம் அவர்கள் நினைத்ததை நாம் செய்ய முடியும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் வருக வருகன்னு வரவேற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.